திருவேற்காடு கோயில் போற ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 700 மீட்டர்ஸ் தான் இங்க உள்ள வர மாதிரி இருக்கும். ப்ராப்பர் சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்டுமே வந்து சாலிட் காம்பவுண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ கேட் இருக்கும், செக்யூரிட்டி கேபின் இருக்கும், செக்யூரிட்டி இருப்பாங்க, இபி ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருவோம். 3 ஃபேஸ் லைன் எல்லா இதுலயுமே இருக்கு உங்களுக்கு. 30 அடி ரோடு அண்ட் மேக்ஸிமம் சைட்டுக்குள்ள 30 அடி ரோடு இருக்கும். ஒரு சின்ன சின்ன ரோட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு 7.2 ரோட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ பிளாக் டாப் ரோடு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து வேலம்மாள்ல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் 360 டிகிரி வந்து நீங்க எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சைட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸும் வருது. ஸோ அதனால நீங்க சென்னை பப்ளிக் ஸ்கூலா இருந்தா திருமலைசையா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணா நகரா இருந்தாலும் சரி, 10,000 rupees கொடுத்துட்டு கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க லீகல் செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினா கூட 30 அடி ரோட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட எல்லா பேங்க்லயும் அப்ரூவல் இருக்கு. மக்களே, சென்னையில திருவேற்காடுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாட் தேடிட்டு இருக்கீங்க. அது ப்ரீமியமான பிளாட்டு, ஒரு பட்ஜெட் ரேட்டில் சுற்றி ரெசிடென்ஷியல் நடுவில் உங்களுக்கு வேணும், அதாவது நாளைக்கே குடி ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சைடு தான் வந்துருக்கும். நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். திருவேற்காடு சைடு தான் வந்துருக்கும். அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி சார் வந்து அவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் டீடைலாக எடுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா ப்ரோ? வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ மறுபடியும் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே பட்ஜெட் ரேட்டில் தான் பிளாட்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அச்சர பக்கம் போட்டுருக்கோம், திருநெல்வேலூர் போட்டுருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைட் திருவேற்காடு அடுத்து ரெட் ஹில்ஸ்ல சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு 10 நாள்ல அந்த சைட்டை நம்ம போட்டுறலாம். சூப்பர் சூப்பர் காட் பிளஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க ஏரியாவில் ஒரு பட்ஜெட் ரேட்ல கொடுக்கறதா நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லிருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல ஒரு 18 இயர்ஸா இருக்கோம் பிரதர். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிளாட்ஸ் அண்ட் ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பர் சிட்டிக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் திருவேற்காடுலயும் நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட் தான் இது ஆக்சுவலா. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி நகர். ஸோ பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த 4 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 65 பிளாட்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். 65 பிளாட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிளாட்ஸ் கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆமா, ஒரு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா இந்த சைட் வந்து நாங்க பெருசா ப்ரொமோஷனே பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க நிறைய வாக்கிங்ல, ஏன்னா திருவேற்காடு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டுக்கு அவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு. ஆமா, நாங்களே என்ன பண்ணுவோம்னா ஒரு எவ்ரி 6 months ஒன்ஸ் சேல் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, இன்க்ரீஸ் பண்ணி தான் சேல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 2.5 ஏக்கர் வந்து நம்ம அப்ரூவலுக்காக அமைச்சிருக்கோம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா அதுக்கு தான் போகுது. ஆக்சுவலா அந்த கேட் இருக்கிறது வந்து அந்த புதுசா இப்போ அப்ரூவல், அதுல ஒரு 50 பிளாட் இப்போ வரப்போகுது. மார்ச் மந்த்ல நம்ம அது வந்து அப்ரூவல் வந்துடும், உடனே ரெடி ஆயிடும் அது ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு. ஸோ நீங்க வந்தோடனே கேட்டது என்னன்னா ப்ரோ இதான் சைட்டா வீடா இருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஆக்சுவலா என்னன்னா நம்ம சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் தான். நம்ம யாருக்குமே கட்டி கொடுத்து அந்த மாதிரி நம்ம இது நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். பட் இருந்தாலும் மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா இங்க வாங்கின கஸ்டமர் அவங்க ஓனாவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்க கண் கூட நிறைய சைட் பார்க்கலாம். நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்டுமே வந்து சாலிட் காம்பவுண்ட்ஸ் பண்ணுவோம். பேசிக்கா நீங்க பாக்கம் சைட் பார்த்தாலும் சரி, திருநெல்வேலூர் சைட் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி நீங்க அச்சரப்பாக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாலிட் காம்பவுண்ட்ஸ் பண்ணிடுவோம். ஸோ கேட் இருக்கும், செக்யூரிட்டி கேபின் இருக்கும், செக்யூரிட்டி இருப்பாங்க, இபி ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருவோம். 3 ஃபேஸ் லைன் எல்லா இதுலயுமே இருக்கு உங்களுக்கு. 30 அடி ரோடு அண்ட் மேக்ஸிமம் சைட்டுக்குள்ள 30 அடி ரோடு இருக்கும். ஒரு சின்ன சின்ன ரோட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு 7.2 ரோட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ பிளாக் டாப் ரோடு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் திங் வந்து இந்த லொகேஷன் தான். இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் திருவேற்காடு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடுல இருந்து டுவர்ட்ஸ் வந்து கோலடி போற ரோட்ல, கோலடிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரமாலயா கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த ரமாலயா கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா திருவேங்கடம் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் உள்ள வரும். திருவேற்காடு கோயில் போற ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 700 மீட்டர்ஸ் தான் இங்க உள்ள வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ள வர வழி எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆமா ப்ரோ, நீங்க ஒரு இடம் வந்தாலே போதும்,
நீங்களே ஒரு கொஸ்டின் எங்க சைட் இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஏரியாவில் அப்படின்னு. சைட்ல வீடு தான் கட்டிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு அருமையான சைட் திருவேற்காடுல இருக்கு. எஸ் ப்ரோ, இதை தாண்டி இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா எல்லா வசதியும் வெளியில இருக்கும். திருவேற்காடை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வெளியில கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்கவே தேவையில்லை. புதுசா பாக்குறவங்களுக்கு திருவேற்காடு அது எங்க இருக்குப்பா? ஆக்சுவலா சென்னை திருவேற்காடு இது. ஆக்சுவலா நீங்க சென்னை திருவேற்காடுன்றது நீங்க கோயம்பேட்ல இருந்து இது கரெக்டா பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆமா ஆமா. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் வந்து வானகரம் போறீங்கன்னா வானகரம் தாண்டி அந்த பைபாஸ் சென்னை பைபாஸ் இன்னர் ரிங் ரோடு வரும். ஆமா. இன்னர் ரிங் ரோடு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு திருவேற்காடு ஆர்ச் ஆன் அந்த பெங்களூர் ஹைவேல இருக்கும். அதுல ரைட் எடுத்தீங்கன்னா அங்க இருந்து கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நம்மளோட சைட். 1.5 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு டெம்பிள் வந்துரும். டெம்பிள்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட் டெவலப் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி ப்ரோ. பூந்தமல்லியிலேயே வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் விக்கிறாங்க. ஆமா ஆமா. நம்ம இங்க 6999 வித்துட்டு இருக்காங்க. அது நசரத்பேட்டையில தாண்டி எல்லாம் விக்கிறாங்க. பட் நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் திருவேற்காடுல நம்ம சேல் பண்றோம். இங்க வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5200 ரூபீஸ்ன்றது நம்மளோட பிரைஸ். ஆக்சுவலா இது வந்து 200 ரூபீஸ் தான். ஓகே. இது வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. இப்ப நம்ம ஜெனரலா ஒரு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைட்டுக்குள்ள வீடு இருக்கும். அந்த வீடு வந்து வீடு கட்டிட்டாங்க வரப்போறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க வந்து எல்லா வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க கூட ஆமா இப்பதான் முந்தானே தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. பாருங்க மேல மாடியில கூட துணி காஞ்சிட்டு இருக்கு. நாங்க போய் சொல்ல தோச்சு போட்டு துணி காஞ்சிட்டு இருக்கு. குடி இருக்காங்க பாத்துங்க. இல்ல அவங்க கண் கூட சைட் விசிட் வரும்போதே வந்து பாத்துக்கலாம். இது திருவேற்காடு வந்து ரொம்ப இன்டெப்த் டீடைல் நம்ம சொல்லணும்னே தேவை. ஆமா இவ்வளவு தூரம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். நீங்க திருவேற்காடு நீங்க ரீசேல் ப்ராப்பர்ட்டியே நீங்க எதுல வேணாலும் செக் பண்ணலாம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 6500 ரூபாய் 6000 ரூபாய் கம்மி கிடையாது. ஆமா. இப்போ நம்ம அந்த ஃபேஸே வந்து இப்போ அது நாங்க லான்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது நியூ அப்ரூவல். அது வந்து மினிமம் 6000 ரூபீஸ் கம்மி நம்ம லான்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து அது என்னன்னா உங்களுக்கு அது வரதுக்கு இன்னும் ஒரு 6 to 8 months டைம் ஆகும். அதுதான் சொல்ல வரேன் ப்ரோ. 6 to 8 months அது வரப்போகுது. நம்ம இப்போ 5600 ரூபாய்க்கு வாங்குவோம். அதுல நெகோஷியபிள் இருக்கு. சரிங்களா? வெறும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5000 இல்ல நம்ம அது வந்து இப்போ ஆக்சுவலி 4999 நம்ம கொடுக்குறோம். 5200 பிரைஸ் 4999 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். சோ இமிடியேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு அதுலயும் நம்ம ஏதாவது நெகோசியேஷனும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். வேலை ப்ரோ. ஸோ 5000 ரூபாய்க்கு இங்க வாங்கி போட கூட 6 மாசம் கழிச்சு அங்கே 6000 ரூபாய்க்கு போறது அங்க நெகோசியேட் பண்ணி 5800 ரூபாய்க்கு கொடுத்தா கூட அங்க வளர்ச்சி அடையும்போது வேற கேள்வியே வேண்டாம். அடுத்த பக்கத்துல இருக்கிறனால இதோட வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். 2 இயர்ஸ்ல மினிமம் 1000 ரூபாய் சரி இருக்கும். இல்ல ப்ரோ, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நம்ம எங்க சைட் டெவலப் பண்ணாலும் சரி மார்க்கெட் பிரைஸோட 20% கம்மியா தான் கொடுப்போம். அது வந்து நீங்க வந்து எப்பவுமே நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டபிள் ஜோனா அதை நீங்க வெஞ்சரா மாத்த முடியும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூக்கு யூ ஆர் சப்போஸ் டு பே 10% வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டே போயிடும். அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நீங்க அந்த பிரைஸோட நீங்க ஆட் பண்ணும்போது நீங்க வாங்குறதோட அடுத்த வருஷம் அப்ரிசியேஷனை நீங்க முன்னாடியே கொடுத்தே நீங்க வாங்கிடுறீங்க. ஓகேங்களா? ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அப்ரிசியேஷன் வேல்யூவை நான் இப்பவே வந்து கம்மி பிரைஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது இன்னொன்று வந்து என்னன்னா இது நம்மளோட ஓன் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம டைரக்ட் அக்ரிகேட் பண்றதும் நம்ம தான், சேல் பண்றதும் நம்ம தான், மார்க்கெட்டிங் பண்றதும் நம்ம தான் அப்படின்றதுனால ஸோ அதனால டைரக்டா வந்து நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒரு கமிஷனா பே பண்றதை வந்து நம்ம டைரக்டா கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்டா நம்ம கொடுத்துறோம். ரொம்ப சிம்பிள் அதுதான். இப்போ நீங்க எந்த கம்பெனி போனாலும் ஒரு டைரக்டர் இருப்பாரு, அவருக்கு ஒரு இன்டர்னல் கமிஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ என்னோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் நான் தான் எம்டி, நான் தான் லாஸ்ட் சேல்ஸ் பர்சன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மெயின் திங் வந்து என்னன்னா அந்த நடுவில் இருக்கிற எந்த கமிஷன்ஸும் உங்களுக்கு வராது. ஸோ அதனால வந்து அந்த பெனிஃபிட்டை நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு அதை நான் டைரக்டாவே நான் கொடுத்துறேன். ஸோ இதுதான் வந்து மற்றவங்களுக்கும் நமக்கும் அந்த 20% மார்ஜின் கம்மியா கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் ரீசன். உங்களுக்கு மார்ஜின் கம்மிங்கிறத தாண்டி அந்த மார்ஜின் கம்மியா வாங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வெளியில விற்கிற விலைக்கு இப்போ இங்க 5200 ரூபாய்க்கு வாங்கும்போது அங்க 6000 கொடுத்துருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபத்துல வாங்குறீங்க. ஒரு 800 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். கண்டிப்பா அது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் இயரே நீங்க வந்து சப்போஸ் இன் கேஸ் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, அது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அது இன்னும் ஒரு வேல்யூ ஆடடா இருக்கு, அது நம்ம இதை வித்துட்டு அதை வாங்கணும்னு நினைச்சா கூட நீங்க அடுத்த வருஷமே நீங்க வித்தா கூட இது வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது. என்கிட்ட வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகாது. ஏன்னா நான் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, அச்சரப்பாக்கமா இருந்தாலும் சரி, திருநின்றூர் இப்போ ரெட் ஹில்ஸ்ல லான்ச் பண்ண போறோம், அந்த ப்ராஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா அங்க 2200 ரூபாய் போகுதுன்னா நான் கொடுக்குற பிரைஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் பிரைஸ் இருக்கும். அது அந்த வீடியோல நான் சொல்றேன். சோ அதுவுமே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான பிரைஸ் தான். மார்க்கெட் பிரைஸ் 2200 போகுது, நான் கொடுக்குற பிரைஸ் வந்து இன்னும் அதோட காம்படிட்டிவ் பிரைஸா நம்ம எப்பவுமே கொடுப்போம். அதுவும் நான் சொல்றேன் நான். ஏன்னா ஒரு 20% எப்பவுமே நம்ம கம்மியா தான் வந்து பிரைஸ் வந்து கம்மியா தான் கொடுப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. செம செம சூப்பர் ப்ரோ. சோ இத தாண்டி அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேजेस ஏதாவது இருந்தா கொஞ்சம் ப்ரோ இங்க வந்து எல்லா ஸ்கூல்ஸ்மே இருக்கு. நீங்க வந்து வேலம்மாள்ல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், உங்களுக்கு இந்த சைடு போயிட்டீங்கன்னா காலேஜஸ்ல இருந்து எல்லா காலேஜஸும் இந்த பக்கம் தான் கிராஸ்
கிராஸ் பண்ணி போகணும். நீங்க இது வந்து சென்டர் ப்ரோ. நீங்க வந்து எப்படி சென்டரா நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும்னா, நீங்க இந்த சைடு போனீங்கன்னா போரூர், ஐயப்பந்தாங்கல் அது எல்லாம் நீங்க இந்த சைடு நீங்க போய்க்கலாம். அதாவது சைட்ல இருந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த சைடு நசரத்பேட்டை, இதெல்லாம் வந்து இந்த சைடு போய்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டீங்க, பின்பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா அம்பத்தூர், பருத்திப்பட்டு, ஆவடி அப்படி போயிடலாம். இப்படி இன்னும் இந்த சைடுல 360 டிகிரில பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா 180 டிகிரி பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பத்தூர், இந்த சைடு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், அந்த பக்கம் போயிடலாம். இதுவே நீங்க இப்படி அதாவது நீங்க இந்த சைடு 90 டிகிரி போனீங்க அப்படின்னா இப்படி நீங்க அண்ணா நகர், முகப்பேர், அண்ணா நகர், அயனம்பாக்கம் அப்படி போயிடலாம். ஸோ அதனால எல்லா பக்கத்துக்கும் இது சென்டர். இங்கேயும் பாத்தீங்கன்னா 360 டிகிரி வந்து நீங்க எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சைட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸும் வருது. ஸோ அதனால நீங்க சென்னை பப்ளிக் ஸ்கூலா இருந்தா, திருமலிசையா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணா நகரா இருந்தாலும் சரி, அது மாதிரி நீங்க வேற எந்தெந்த ஸ்கூல்ஸ் நீங்க சொன்னீங்கனாலும் எல்லாமே கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும். அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல், வானகரம் ஹாஸ்பிட்டல் அந்த தெருத்து பாருங்க, இங்க இருந்தே தெரியும் உங்களுக்கு. சோ அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு வருது. சோ அது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே ரொம்ப கிட்டக்க தான். நீங்க கோயம்பேடே போகணும்னாலும் இங்க இருந்து ஒரு 15 நிமிஷத்துல போயிடலாம். பூந்தமல்லி போகணும்னா இங்க இருந்து ஒரு 20 நிமிஷத்துல போயிடலாம். சோ அதனால திருவேற்காடுன்றது இட் இஸ் ப்ராப்பர் சென்னைக்குள்ள இருக்கிறது. அதனால உங்களுக்கு எந்த இதுவும் மக்களுக்கு வந்து திருவேற்காடுன்னு சொன்னாலே தெரிஞ்சிரும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. என்ன இன்ஃபேக்ட் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா திருவேற்காடுக்குள்ள லே அவுட் இருக்கான்னு தான் திருவேற்காடுக்குள்ள இப்ப நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த 5 ஏக்கர் இப்ப டெவலப் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த 2.5 ஏக்கர் டெவலப் பண்ண போறோம். அது மாதிரி எங்களுக்கு வந்து இல்ல திருவேற்காடுல நாங்க லேண்ட் பேங்க்ஸ் வச்சிருக்கோம். சோ அதனால எங்க கிட்ட வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. இங்க மார்க்கெட் ஒரு 7,000 ரூபாய் போனாலும் நான் அதோட ஒரு 10 to 20% கம்மியா தான் நான் கொடுப்பேன். சூப்பர் 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 ப்ரோ. சோ அட்வான்ஸ் எவ்வளவு தேவைப்படுது ப்ரோ? இதுக்கும் 10,000 தான் ப்ரோ நம்ம கலெக்ட் பண்றோம். யாருக்கும் பெருசா பர்டன்ஸ் கொடுக்கிறது இல்ல. 10,000 rupees கொடுத்துட்டு கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க லீகல் செக் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட எல்லா பேங்க்லயும் அப்ரூவல் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு பேங்க் சொல்லி அந்த பேங்க்ல தான் நான் பர்சனலா நான் வந்து லோன் வாங்குவேன் அப்படின்னா கூட நான் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணிடுவேன். எந்த பேங்க்ல வேணாலும் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வேற ப்ரோ. சோ இப்போ டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. அச்சரப்பாக்கம்னா எடுத்தீங்கன்னா அந்த 0% ஆஃபர்லாம், அந்த ஆஃபர்லாம் இருக்குங்களா ப்ரோ? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. நான் சொன்ன அந்த 4,999 பிரைஸ் இருக்கு பாருங்க, அதுலயும் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி தான் கொடுக்குறோம். 5,200 நெகோஷியேட் ஆமா. ஆக்சுவலா கார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,200 ரூபாய். இப்போ நம்ம உங்க சேனல் பார்த்து வரவங்களுக்கு வந்து 4,999 நம்ம கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் வந்து அதுலயுமே வந்துட்டு இப்போ இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டு இன்னும் அதுல பெட்டர் ஆஃபர், பெட்டர் நெகோசியேஷனும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ எனி டைம் நம்ம அது வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம எப்பவுமே நான் சொல்ற மாதிரி. ஸோ ஒரு கஸ்டமர் வாங்கணும்னு முடிவு பண்ணி வரும்போது அவங்க என்னைக்குமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். முக்கியமா பிரைஸ் வைஸ்ல வந்து அவங்க திருப்தியா வாங்குற அளவுக்கான டிஸ்கவுண்ட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி தான் கொடுப்போம். இங்க கம்பேரிட்டிவ்லி அவங்க பிரைஸும் தாராளமா செக் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது எப்பவுமே நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் அஷ்யூர் பண்றது தான். செம்ம ப்ரோ. ஸோ வெல் அண்ட் குட். ஸோ வேற என்ன பிக்கப் அண்ட் ட்ராப்ல இருக்குல்லையா ப்ரோ? அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பிக்கப் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறீங்களா ப்ரோ? என்ன ரேஞ்சில் கட்டி? ஆமா, நம்ம ஆல்ரெடி எல்லா சைட்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து மினிமம் வந்து இப்போ இந்த சைட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினா கூட 30 அடி ரோட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஆமா, நீங்க ஜெனரலி இந்த சின்ன 600 ஸ்கொயர் ஃபீட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 அடி 20 அடி பிலோ 22 ஃபீட் கீழே தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா வந்து உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 1050 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் இருக்கு. அதாவது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு 60 லட்சம் வாங்குறீங்கன்னா இங்க அந்த 60 லட்சத்துக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டா வந்து சில பேர் வந்துட்டு எனக்கு ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்ல நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்றதுன்னு ஒண்ணு, ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்டரா வரது ஒண்ணு. இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஏக்கர்ல நீங்க லேண்ட் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால ஒரு 3 ஏக்கர்ஸ் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நாங்க அந்த 3 ஏக்கர்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அந்த 3 ஏக்கர்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம், உங்க பேர்லயே லே அவுட்டா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ உங்க பேர்ல செக்யூரிட்டிக்கு லேண்ட் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ ரேனம் வந்துட்டு அவங்களுக்கு 30% வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால எனக்கு பல்கா வந்து என்னால லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து லேண்ட் வாங்கி கொடுக்குறேன், நீங்க வந்து அதை டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு வந்து இன்வெஸ்டர் வந்து நம்ம வெல்கம் பண்றோம். தாராளமா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் என்னோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து ரெவென்யூ வரணும்னு நினைக்கிறவங்க நம்மள டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய லேண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அதை நீங்க கம்ப்ளீட்டா லீகல் செக் பண்ணிட்டு அந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல அந்த லேண்டை உங்க பேர்லயே நாங்க வாங்கிட்டு உங்க பேர்லயே அப்ரூவல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நாங்க நீங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்தின் a year கொடுத்துருவோம் வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 30% per annum. ஸோ இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ அடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து. ஸோ மக்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து தாராளமாக
இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. சந்தோஷம். இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோவில் பார்ப்போம். நல்ல ஆஃபரோட, இதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபரோட. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.